வணக்கம். நான் உங்கள் ஏகே. இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம ட்ரேட் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நாம் ரெகுலராக வந்து ட்ரேட் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி அண்டு ட்ரேடிங் மெத்தட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பியூர்லி ப்ரைஸ் ஆக்ஷன் தான். எந்த ஒரு இண்டிகேட்டருமே யூஸ் பண்ண மாட்டோம் மேக்ஸிமம் ஆஃப் டைம். சரிங்களா? மேக்ஸிமம் ஆஃப் டைங்களோட எப்போவுமே வந்து நான் வந்து அந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணவே மாட்டேன். சரிங்களா? ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, நான் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ட்ரேட் பண்ணுறேன் ப்ரோ. சரிங்களா? ப்ரைஸ் ஆக்ஷன் பற்றி ட்ரேட் பண்ணுறேன். ஆனால் நான் வந்து ஒரு பிரேக் அவுட்டோ, பிரேக் டவுனோ எடுக்கும் பொழுது, அது பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் வந்து கரெக்டாக இருக்கிற மாரி இருக்குது. ஆனால் ஸ்டாப் லாஸ் தான் அதிகமாக வந்து ஹிட் ஆகுது அப்படிங்கிற கேள்விகள் சொன்னாங்க. அதனால் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு சில நபர்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு பார்த்தீங்கன்னா ப்ரோ, ஒரு சில இண்டிகேட்டர் பற்றி சொல்லிக் கொடுங்க. நீங்க வந்து அதிகமா ஏதாவது யூஸ் பண்ணக்கூடிய இண்டிகேட்டர் அப்படின்னு வந்து சொன்னாங்க. நான் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு வந்து இண்டிகேட்டர் யூஸ் பண்ண மாட்டேன். ஒரே ஒரு இண்டிகேட்டர் மட்டும் சப்போர்ட்க்கு யூஸ் பண்ணுவேன். ஒரு சில இண்டிகேட்டர் மட்டும். சரிங்களா? அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ட்ரெண்ட் அண்டு மூவிங் ஆவரேஜ் இந்த மாரி ஒரு சில இண்டிகேட்டர் மட்டும் யூஸ் பண்ணுவேன். சரிங்களா? அண்டு ஆர்எஸ்ஐ, ஏடிஎக்ஸும் யூஸ் பண்ணுவேன். பட் இன்னைக்கு நான் வந்து சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் மட்டும் நம்ம வந்து பார்த்து ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா? நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு 4 இண்டிகேட்டர், 5 இண்டிகேட்டர் வந்து இந்த மாரி வந்து யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க. பட் அதில பார்த்தீங்கன்னா, என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டிகேட்டர் வந்து பை சொல்லும், ஒரு இண்டிகேட்டர் வந்து செல் சொல்லும். அது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ரேட் வந்து அவ்வளவுக்கா ஒண்ணும் கிடைக்காது. நெறைய ட்ரேட் வந்து மிஸ் ஆகும். சரிங்களா? ஆனா, ஒரே ஒரு இண்டிகேட்டர் வந்து நம்ம வச்சு ட்ரேட் பண்ணும்போது, ட்ரேட் நெறைய கிடைக்கும். அண்டு ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் அதிகமா ஹிட் ஆகும். அதையும் வந்து நாம எப்படியெல்லாம் ஃபில்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம இப்ப பார்க்க போறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டிகேட்டருக்கு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து டிஃபால்ட்டா வந்து நெறைய செட்டிங் வந்து அதிலேயே குடுத்துருப்பாங்க. பட் அந்த இண்டிகேட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் ஒவ்வொரு விதமா வந்து செயல்படும். சரிங்களா? ஒரே மாரியா வந்து செயல்படாது. மார்க்கெட் வந்து நல்லா பீக்கான அப் ட்ரெண்ட்ல இருக்கிறபோது ஒரு விதமா செயல்படும். ஒரு சைட்வேஸ்ல இருக்கிறபோது ஒரு விதமா செயல்படும். சரிங்களா? அதுக்கு அது மாட்டும் கொஞ்சம் ஒரு சில செட்டிங்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணீங்கன்னா, நீங்க இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி கூட நல்லா ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா? நாம இப்ப பார்க்கக்கூடிய அந்த இண்டிகேட்டர் தான் சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர். நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில வந்து நான் இதை வந்து யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பிரைஸ் ஆக்ஷன் வந்து பியூரா கத்துக்கிட்டதுக்கப்புறம் வந்து அதை வந்து சுத்தமா கம்மி பண்ணிட்டேன். சரிங்களா? அத ட்ரேடா யூஸே பண்ண மாட்டேன். சும்மா அப்பப்போ வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்துக்குவேன். சரிங்களா? இப்ப நான் வந்து அந்த இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நெனைக்கிறேன். இந்த சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர்ங்கிறது. அதில அ மே பார்த்தீங்கன்னா, இப்ப நான் புதுசா வந்து உங்களுக்கு வந்து செட் பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா? அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத. இப்ப நீங்க ட்ரேடிங் வியூல போயிட்டீங்கன்னா, இந்த எஃப்எக்ஸ் அப்படிங்கிறது தான் இண்டிகேட்டரோட இது. சரிங்களா? அதில பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு சில இண்டிகேட்டர்லாம் வந்து ஆல்ரெடி வந்து இங்க இங்க இருக்கிற இண்டிகேட்டர் மட்டும் தான் நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். சரிங்களா? ஏடிஎக்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ்ஐ, மூவிங் ஆவரேஜ், சூப்பர் ட்ரெண்ட். சரிங்களா? இது மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். ஆனா, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, அதை வச்சு நான் வந்து மேக்ஸிமம் அதிகமா நான் ட்ரேடெல்லாம் எடுத்தது கிடையாது. ஆரம்பத்தில எடுத்திருந்தேன். இப்ப வந்து பிரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்றங்காட்டி அதை பத்தி நாம அதிகமா வொரி பண்ணிக்கிறது இல்ல. இப்ப நான் வந்து சூப்பர் டென் வந்து நான் ஆட் பண்ணிக்க போறேன். இந்த மாரி வந்து போனீங்கன்னா, நீங்க இங்க நான் வந்து இது வந்து எல்லாமே வந்து ஃபேவரைட்ஸ்ல வந்து வச்சுக்கிறனால, இது வந்து இங்க காட்டுது. இல்லன்னா வந்து நீங்க இங்க போய் சர்ச் பண்ணணும். சரிங்களா? சர்ச் பண்ணணும். சூப்பர் டென் இண்டிகேட்டர் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணீங்கன்னா, நெறைய வந்து இருக்கும். சரிங்களா? அதில நீங்க வந்து நல்லா இருக்கிறத பார்த்து எடுத்துக்கங்க. சரிங்களா? நல்லா இருக்கிறத பார்த்து எடுத்துக்கங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்குன்னு தனியா வந்து உருவாக்கி வச்சிருக்கேன். சரிங்களா? சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டரு. அது பார்த்தீங்கன்னா, சூப்பர் ட்ரெண்ட் ஏ கலைவன் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? சூப்பர் ட்ரெண்ட் ஏகேன்னு இருக்கும். நீங்க வேணா அதை வேணா யூஸ் பண்ணிக்கங்க. இப்படி வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து பை செல்லலாம் காமிச்சிரும். சரிங்களா? இன்னும் ஒண்ணு வந்து சிம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த சூப்பர் ட்ரெண்ட பொறுத்தவரைக்கும் ஈஸியா வந்து பை அண்ட் செல் வந்து காமிச்சிரும். சரிங்களா? அத பார்த்தீங்கன்னா, நீங்க இன்னைக்கு தான் மார்க்கெட் வரீங்கன்னா, இன்னைக்கே வந்து ட்ரேட் எடுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து இதில வந்து ஈஸியா வந்து பை அண்ட் செல் காமிச்சிரும். இப்ப இதுவே பார்த்தீங்கன்னா, பிவோட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, பிவோட் அந்த சிபிஆர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல வந்து R1ல பை பண்ணலாமா? இல்ல R2ல பை பண்ணலாமா? S1ல பை பண்ணலாம், செல் பண்ணலாமா? S2 செல் பண்ணலாம். இந்த மாரி வந்து 3, 4 விதமான இண்டிகேட்டர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதில எங்க வந்து பை பண்றது, எங்க வந்து செல் பண்றதுங்கிறது தெரியாது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ADX இந்த மாரி மத்த இண்டிகேட்டர், மூவிங் ஆவரேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எது வந்து அக்யூரேட்டா வேலை செய்யும் அப்படிங்கிறது தெரியாதுங்க. ஆனா, இந்த சூப்பர் டென் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஈஸியா வந்து பை அண்ட் செல் வந்து காமிச்சிரும். ஆனா, இந்த அதே சமயம் இந்த மாரி வந்து பை அண்ட் செல் காமிக்கிறதுனால எல்லா இடத்துலயுமே வந்து ப்ராஃபிட் வருமா அப்படிங்கிறத நாம எதிர்பார்க்க முடியாது. சரிங்களா? அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு சில செட்டிங்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் ஒவ்வொரு விதமா கொஞ்சம் செயல்படும். சரிங்களா? அதை வந்து நாம என்ன பண்ணணும்னா, லைட்டா வந்து பேக் டெஸ்ட் பண்ணணும். சரிங்களா? இப்ப நான் அதை வந்து உங்களுக்கு காமிச்சுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு சில செட்டிங்ஸ் எல்லாம் நான் சொல்லிர்றேன். சூப்பர் டென் வந்து எப்படி எப்படியா செட்டிங் பண்ணணுங்கிறத. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்க லெஃப்ட் சைட்ல வந்து சூப்பர் ட்ரெண்ட் 10 HCL ஹை லோட் டிவைட் பை 2, 3 அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? இங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, இண்டிகேட்டர் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன சார்ட் வைக்கிறீங்களோ அந்த சார்ட்லயே இருந்துச்சு அது. சரிங்களா? நீங்க வந்து 1 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா, 1 மினிட்ஸ் தகுந்த மாரி மாறிரும். 5 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா, 5 மினிட்ஸ்க்கு தகுந்த மாரி மாறிரும். சரிங்களா? அது வந்து அப்படியே இருந்துட்டு போச்சு அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏடிஆர் பீரியடுங்கிறது வந்து 10 சரிங்களா? அது வந்து நீங்க வந்து அதனுடைய லென்த் சரிங்களா? அந்த நீங்க வந்து லென்த் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா?
அதாவது அதாவதுன்னா இந்த ஃபாலோ பண்ணிட்டு போகக்கூடிய லென்த்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏடிஆர் பீரியங்கிறது. மல்டிப்ளையர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அப்செட் ஆகிறது சரிங்களா. மல்டிப்ளையருங்கிறது அப்செட் ஆகுது. இந்த சூப்பர் டென்ட் வந்து ரெண்டுமே வந்து கொஞ்சம் சரிங்களா. இதையும் அட்ஜஸ்ட் பண்ணிங்கனாலும் கொஞ்சம் வந்து அப்ஸ் அண்ட் டவுன் மாறும், அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிங்கனாலும் லைட்டாக அப்ஸ் அண்ட் டவுன் மாறும். இப்போ வந்து நான் அதை வந்து சொல்லிடுறேன். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறது வந்து கரண்ட்டில் வந்து என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சோர்ஸ்னு இருக்குங்களா, அதை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரைஸை வச்சு முடிவு பண்ணுறது இந்த 10 ஏடிஆர் பீரியடோட 10.3ங்கிறத அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஐ லோ டிவைட் பை 2ன்னு வந்து இருக்கும் சரிங்களா. மேக்ஸிமம் டிஃபால்ட்டில் நிறைய பேர் வந்து அப்படியே வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில செட்டிங்ஸ் வந்து மாற்றணும் சரிங்களா. மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நல்லா அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கும்போது லோ ப்ரைஸ் மட்டும் எடுத்துக்கணும் சரிங்களா. லோ ப்ரைஸ் மட்டும் எடுத்துக்கணும். அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபால்ஸ் பிரேக் அவுட்டால் நம்மளால் வந்து நிறைய ஃபால்ஸ் பிரேக் அவுட் வந்து தடுக்க முடியும் சரிங்களா. ஹை லோங்கிறத வந்து நீங்கள் வச்சு பார்க்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டு போகும்போது அந்த ஒரு சில பெரிய பெரிய விக்குகளெல்லாம் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணி அது வந்து பிரேக் அவுட்டாக காமிச்சிடும் சரிங்களா. அதனால் வந்து நம்ம வந்து இந்த லோ வச்சிட்டோம்னா அந்த வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட்டால் நிறையா கட் ஆயிரும். இது வந்து எப்போன்னா அப் ட்ரெண்டில் இருக்கும்போது மட்டும். டவுன் ட்ரெண்டில் இருந்துச்சுன்னா அது வந்து எப்போனா உடனே முடிவு பண்ணக்கூடாது. நம்ம ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம செல் ட்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அதை போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா. அது வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த 10 லோ 3 அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து ட்ரேட் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சில ஃபால்ஸ் பிரேக் அவுட்டெல்லாம் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நம்ம கம்மி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் சரிங்களா. பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதாவது பேக் டெஸ்ட்னா ஒன்றும் கிடையாதுங்க. இங்கே சார்ட் வந்து நீங்கள் இந்த மாதிரி சூப்பர் ட்ரெண்டை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து பேக் போய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட்டெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்துட்டே வரலாம் சரிங்களா. இப்போ இங்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து இந்த 10.3ங்கிறது வந்து நிறைய இடத்துல வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு சரிங்களா. இங்கே வந்து உங்களுக்கு நான் வந்து ட்ராப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த இடத்துல மட்டும் தான் ஒரே ஃபால்ஸ் பிரேக் அவுட். இந்த இடத்துல நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. இந்த இடத்தையுமே நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்குது. ஜஸ்ட் வந்து க்ளோஸ் ஆனது ஸ்ட்ராங்காக வந்து க்ளோஸ் ஆகல, மார்க்கெட் மேலே போயிருக்கு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இதே இடத்துல போய் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துருக்கு சரிங்களா. அதனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிக்குது இந்த 10.3க்கு. எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி வந்து 10.3க்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில டவுன் ட்ரெண்ட்லேயோ சைட்வேஸில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன ஆல்ட்ரெல்லாம் பண்ணணும். அதை வந்து நான் உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா டே டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்கும்பொழுது பர்ஃபெக்டாக வந்து மேக்ஸிமம் இந்த 10.3ங்கிறது வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு சரிங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிரேக் அவுட் ஆச்சு, மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு, மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதுலேயே ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து வந்திருக்கு சரிங்களா. இந்த மாதிரி வந்து மார்க்கெட் வந்து இந்த சூப்பர் ட்ரெண்டுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து ரியாக்ட் பண்ணுதான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதே செட்டிங் வச்சு ட்ரேட் பண்ணலாமா இல்லை செட்டிங் வந்து சேஞ்ச் பண்ணலாமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. இப்போ இது வந்து வச்சு பார்க்கும்போது டே கேண்டலில் இது ஓரளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து வேலை செய்யுது சரிங்களா. இந்த மாதிரி வந்து நிறைய இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆகும் சரிங்களா. அதாவதுன்னா சூப்பர் ட்ரெண்ட் வந்து ஒரே ஒரு கேண்டில் வந்து பிரேக் அவுட் ஆகி அதே இடத்துல க்ளோஸ் ஆனால் நம்ம வந்து ட்ரேட் வந்து அதை வந்து ட்ரெண்ட் சேஞ்சாக வந்து எடுத்துக்கூடாது சரிங்களா. இதே வந்து நம்ம வந்து ஒரு சில ஃபில்டர்னால வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து லோ வச்சுருக்கேன் இல்லைங்களா. லோ வச்சுருந்தங்காட்டி வந்து இந்த இடத்துல வந்து செல் காமிச்சு. இதுவே நான் வந்து இங்கிருந்து வரும்போது இந்த பிரேக் வந்து கட் ஆகிட்டு மார்க்கெட் கீழே வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை வந்து சேஞ்ச் பண்ணிடணும், ஹைன்னு வந்து சேஞ்ச் பண்ணிடணும். அப்படி சேஞ்ச் பண்ணிட்டுனா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் அந்த ஃபால்ஸ் பிரேக் அவுட்டில் நம்ம வந்து தவிர்த்துட்டு இல்லைங்களா. இது வந்து எப்போ வந்து இது மாதிரி பண்ணுறோம்னா மார்க்கெட் வந்து நம்ம வச்சுருக்க 10.3 அப்படிங்கிற செட்டிங் வந்து அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். அது வந்து ட்ரெண்ட் வந்து செல்லு சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அந்த செட்டிங் வந்து மாற்றிட்டு 10 ஹைன்னு மாற்றிக்கணும் சரிங்களா. இது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஹை லோ வந்து வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் நான் வந்து அந்த மாதிரி வந்து வச்சு ட்ரேட் பண்ண மாட்டேன். ஐ லோ டிவைட் பை 2 வந்து அந்த மாதிரியெல்லாம் வச்சு க்ளோஸெல்லாம் வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. நான் வந்து அந்த மாதிரி வந்து ட்ரேட் பண்ண மாட்டேன் சரிங்களா. அந்த லோ ப்ரைஸ் எடுத்துக்குவேன். அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட்டில் நம்மளால் வந்து ஃபில்டர் பண்ணி நிறையா நல்ல ட்ரேடர் நிறையா கிடைக்கும் சரிங்களா. அதுக்காக வந்து இப்படி அதாவது அப் ட்ரெண்டில் இருக்கும்பொழுது நீங்கள் வந்து லோ வச்சுக்கணும், டவுன் ட்ரெண்டில் இருக்கிற போது இந்த ப்ரைஸ் வந்து ஹை வச்சுக்கணும் சரிங்களா. அவ்வளோதான் வந்து என்னுடைய செட்டிங்ஸு. இப்போது இந்த செட்டிங்ஸ் வந்து ஓகே ஹை லோ வந்து நீங்கள் தெரிஞ்சிட்டிங்களா. இதில் வந்து இந்த ஃபால்ஸ் பிரேக் அவுட்டில் ஏதாவது நீங்கள் அதிகமாக வந்துச்சுன்னா சரிங்களா, ஃபால்ஸ் பிரேக் அவுட் அதிகமாக வந்துச்சுன்னா நம்ம அதையும் வந்து சேஞ்ச் பண்ணி ஃபில்டர் பண்ணலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏடிஆர் பீரியடு. இப்போ வந்து டே டைம் ஃப்ரேம் பார்க்கும்போது ஓரளவுக்கு வந்து நல்லா பர்ஃபெக்டாக வந்து வேலை செய்யுது. அதாச்சுன்னா இந்த டே கேண்டில் 10.3ங்கிறது நல்லா வந்து வேலை செய்யுது. இப்போ நான் வந்து அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கிறனால அப் ட்ரெண்ட் மட்டும் வாட்ச் பண்ண போகிறேன் சரிங்களா. அதனால் வந்து நான் வந்து இந்த லோன்னு மாற்றிக்கிறேன். இப்போது பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சரிங்களா இந்த ஒரு சின்ன
இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ஃபால்ஸ் பிரேக் அவுட்டால் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணலாம் சரிங்களா. அது வந்து இந்த இடத்துல வந்து ட்ரேட் ஆகவோ தெரியாது. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபால்ஸ் பிரேக் அவுட்டால் நம்மளால் வந்து ஃபைன் பண்ண முடியும், வந்து தவிர்க்க முடியும். அதுக்கு வந்து செட்டிங் எதையும் மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த இடத்துல வந்து காமிச்சிட்றேன் சரிங்களா. இந்த இடத்துல வந்து காமிச்சிட்றேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 10/3 அப்படின்னு இருக்குதுங்களா, 10/3ங்களா, இந்த இடத்துல வந்து நாம் வந்து 4/5 அப்படின்னு வந்து மாற்றணும் சரிங்களா. இந்த 4 மாற்றினா அந்த ஏடிஆரோட பீரியட் வந்து லென்த் வந்து மாறும் சரிங்களா. இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்களா எத்தனை வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் இருந்துச்சு சரிங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் கிடந்துச்சு, இந்த இடத்துல வந்து ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் இருந்துச்சு, இந்த இடத்துல வந்து ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் இருந்துச்சு. இந்த ஒரே ஒரு செட்டிங் மாற்றதுனால 10/4 அப்படிங்கிற ஒரே ஒரு செட்டிங் மாற்றதுனால நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இந்த ஃபால்ஸ் பிரேக் அவுட் எல்லாம் தடுத்துருச்சு சரிங்களா. பார்த்தீங்களா இப்போ வந்து 10/3ன்னு வச்சிருந்துச்சு, டிஃபால்ட்டாக வச்சிருந்தங்காட்டி இந்த இடத்துல நிறைய ஃபால்ஸ் பிரேக் அவுட் கிடச்சி நம்ம வந்து இந்த இடத்துல செல் எடுத்தோம்னா ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிருக்கும் சரிங்களா. இது வந்து நம்ம கம்மி பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்த ஏடிஆர் பீரியட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. அதை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து இதுக்கு முன்னாடி பாஸ்ட்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம இப்போ ட்ரேட் எடுத்தோம்னா நிறையா வந்து நல்லா வந்து லாபங்கள் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து குறைவாக இருக்கும் சரிங்களா. இப்போது இங்கேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கேயுமே வந்து ஸ்டாப் லாஸ் கிடைக்கல சரிங்களா. இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து அப்சைட் பிரேக் அவுட் ஆனது, இதுக்கப்புறம் பூரா நல்ல பை ட்ரெண்ட்லேயே போச்சு. இந்த இடத்துல வந்து பெரிய வந்து செல்லே ஆயிருந்தாலும் சரிங்களா, இந்த இடத்துல வந்து பெரிய செல் ஆயிருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேண்டில் தான் வந்து க்ளோஸ் ஆச்சு. ஆனால் அதுக்கு கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் போகவே முடியல. அதுக்கு அடுத்த கேண்டில்லேருந்து மார்க்கெட் மேலே தான் போயிருந்துச்சு சரிங்களா. நாம் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீங்கள் தவிர்த்துடலாம் சரிங்களா. நிறைய இந்த மாதிரி இல்லை, எல்லா டைம்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரே ஒரு கேண்டில் மட்டும் சூப்பர் ட்ரெண்ட் வந்து பிரேக் அவுட் ஆகி ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதுன்னா நீங்கள் அந்த ட்ரெண்டை வந்து எடுத்துக்காதீங்க சரிங்களா. அந்த ட்ரெண்டை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கேண்டில் வந்து இதுக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆனால் மட்டும் நீங்கள் நம்ம செல்லை கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு நம்ம இந்த செட்டிங் வந்து மாற்றி வச்சுக்கலாம் சரிங்களா. 10 லோங்கிறத ஹையாக மாற்றி வச்சுக்கலாம். ஏன்னா ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிடலாம், அப்படி வந்து மாற்றிக்கலாம். இதை வச்சு பார்க்கும்பொழுது நிஃப்டி வந்து நல்ல பையிங்கில் தான் இருக்குது சரிங்களா. நல்ல பையிங் ட்ரெண்டில் தான் இருக்குது. நிஃப்டியோட நல்ல சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே கேண்டில் நம்மளுக்கு வந்து இப்போ தான் இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் எடுத்துச்சுங்க 23,765 தான் நல்ல சப்போர்ட் சரிங்களா. இதுக்கு கீழே வந்து டே கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகணும். ஒரே நாள் இல்லாமல் தொடர்ந்து ஒரு 2 நாளாவது அந்த லோக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆனால் தான் நம்ம வந்து செல் சைடு வந்து மாற போகிறோம். அது வரைக்கும் மார்க்கெட் நம்ம பை தான் இருக்க போகிறோம். எப்போல்லாம் மார்க்கெட் லோ வருதோ அப்போல்லாம் வந்து செல் பண்ணலாம் சரி, பை பண்ணலாம் சரிங்களா. இந்த மாதிரி இடத்துல வந்து நாம் பை பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஆனால் நாம் வந்து இப்போ வந்து சூப்பர் ட்ரெண்ட் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி ஹையில் வந்து பிரேக் பண்ணி எடுக்கிற போது எடுத்திங்கன்னா அது வந்து கரெக்ஷனுக்காக மார்க்கெட் வரும். அப்போ வந்து பெரிய லாஸ் வரும் சரிங்களா. அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கும்போது வெயிட் பண்ணலாங்க. எப்போ வந்து இந்த மாதிரி வந்து சப்போர்ட்டில் வந்து ரீச் ஆகுதோ டச் பண்ணுதோ அப்போ வந்து நம்ம பை அடிச்சுட்டு அந்த லோக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ஒரு 2 நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. அந்த 2 நாள் வந்து அந்த சூப்பர் ட்ரெண்ட் வந்து செல் ஆகி அதுக்கு இங்கேயே வந்து 2 நாள் க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம் சரிங்களா. இந்த மாதிரியெல்லாம் க்ளோஸ் ஆனால் நம்ம வந்து சடனாக வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வராமல் வெயிட் பண்ணலாம் சரிங்களா. ஒரு 2 நாள் வெயிட் பண்ணலாம். நீங்கள் பொசிஷனல் ட்ரேட் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து பெரிய லாஸெல்லாம் வந்துடாது சரிங்களா. இந்த இன்டர்டேயில் வந்து நீங்கள் அதுவுமே வந்து ஓவர் பொசிஷன் சைஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா மட்டும்தான் சரிங்களா. மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ட்ரேடு எந்த இண்டிகேட்டர் வேணாலும் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாங்க சரிங்களா. நாங்கள் எந்த இடத்துல வந்து இண்டிகேட்டர் வந்து வேலை செய்யாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓவர் பொசிஷனை எடுத்தாலோ மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணாமல் ஒரு 5,000 வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பெரிய லாட் போட்டு ட்ரேட் பண்ணுறது, நீங்கள் 5,000 10,000 எல்லாம் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு வந்து ஸ்டாக் சைடு போயிருங்க சரிங்களா. நீங்கள் ஆப்ஷன் எல்லாம் வந்து பை பண்ணிவிட்டு ஒரு ஆப்ஷன் ட்ரேட் இண்டிகேட்டர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரே ட்ரேடில் உங்கள் லாஸ் வந்து மொத்த கேபிட்டல் லாஸ் அவுட் ஆயிரும் சரிங்களா. மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணி வந்து ட்ரேட் பண்ணுங்கள். அதனால் இப்போ வந்து இந்த சூப்பர் ட்ரெண்ட் வந்து நல்லா வந்து பையிங் தான் இருக்குது. இன்னும் டே கேண்டில் நல்ல சப்போர்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த இந்த 23,700 தான் சரிங்களா. ரவுண்ட் 750 வச்சுக்கல. அதுக்கு கீழே வந்து ஒரு டே கேண்டில் வந்து 2 கேண்டிலுக்காவது கீழே வந்து க்ளோஸ் ஆகணும். அப்போ தான் வந்து நம்ம செல் சைடு வந்து வருவோம். அது வரைக்கும் நம்ம பையில் தான் இருக்கும் சரிங்களா. இது வந்து பொசிஷனில் வந்து நல்லா பைக்கில் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு ஒரு வேளை நாளைக்கு வந்து பட்ஜெட் டே இல்லைங்களா, பட்ஜெட் டேல வந்து நாளைக்கு பெருசாக ஃபால் ஆச்சுன்னா வச்சுங்களேன், மார்க்கெட் வந்து 24,000 23,750 800 வந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு வந்து பை பண்ணி வச்சுங்க சரிங்களா. பை பண்ணி வச்சுங்க. நாளைக்கு சடனாக ஃபால் ஆச்சுன்னா பெரிய ஃபால் ஏதாவது வந்து நேட்டிவ் நியூஸ் வந்து கொடுப்பாங்க சரிங்களா. ஃபஸ்ட் ஆஃப் வந்து நேட்டிவ் நியூஸ் ஏதாவது இருந்தால் கூட மார்க்கெட் வந்து சடனாக ஃபால் ஆனால் இந்த 23,750 மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகும். அதனால் வந்து நம்ம இந்த லெவல் வச்சுங்களேன், நீங்கள் ஷார்ட் டைம் கொண்டு பை பண்ணுறீங்கன்னா நல்ல ஸ்டாக் பை பண்ணிக்கலாம். ஒரு வேளை வந்து நீங்கள் வந்து பை பண்ணிட்டீங்கன்னா ஆல்ரெடி நல்ல ஆவரேஜ் பண்ணலாம். அந்த இடத்துல வந்து நல்ல ஆவரேஜ் லெவல் வந்து கிடைக்கும் சரிங்களா. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வந்து பொசிஷன்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல பையிங்கில் தான் இருக்குது. மார்க்கெட் நம்ம கீழே வந்தாலும் இன்னொரு 700 புள்ளி 800 புள்ளிகள் மார்க்கெட் கீழே வந்தாலுமே நம்ம பை பண்ணலாம் சரிங்களா.
சரி, இது வந்து இன்ட்ராடேல இல்லாட்டினா ஒரு ஸ்விங் ட்ரேடிங்லாம் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஸ்விங் ட்ரேடிங்கில் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டைம் ஃப்ரேம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வரோம். ஒரு 1 ஹவர், 2 ஹவர் வச்சு நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா? இந்த இடத்துல வந்து 1 ஹவர், 2 ஹவர்ல வச்சு பார்க்கும்போது நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த செட்டிங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் வந்து கிடச்சிருச்சுங்களா? இந்த இடத்துல வந்து பர்ஃபெக்ட்டா வந்து இது சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலயும் வந்து நல்லா சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து நல்லா வந்து சப்போர்ட் எடுத்த மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது லாஸ்ட் 1 ஹவர் கேண்டில் பாருங்க. ஓப்பன் ஆகி மார்க்கெட் கீழ வந்திருந்தாலுமே இதுக்கு மேல தான் மார்க்கெட் போய் க்ளோஸ் ஆயிருக்கு. நாளைக்கு வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து மேல ஹை சைடு போறதுக்கு தான் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குது. சரிங்களா? ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. நாம ஒரு ஸ்விங் ட்ரேடிங் சரிங்களா? அதாவதுன்னா ஒரு 2 டேஸ், 3 டேஸ், 5 டேஸ் ஹோல்டிங் பண்ணுற மாட்டம் நீங்க ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் ஏதாவது பண்ணுற ஐடியால இருந்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்துல இன்னைக்கே பார்த்தீங்கன்னா, பை பண்ணி வச்சிருக்கலாம். மார்க்கெட் டைமிங்கில பை பண்ணிட்டு இந்த லோக்குங்கள வந்து ஸ்டாப் லாஸ் வந்து வைக்கலாம். சரிங்களா? இந்த லோக்குங்கள ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். அப்படி பண்ணலாம். அப்படி இல்லன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூப்பர் டென் வந்து செல்லா வந்து மாறி ஒரு 2 ஆர் 3 1 ஹவர் கேண்டில் வந்து க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து செல் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த ஒரு சூப்பர் டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்டவே நம்ம வந்து ஃபில்டர் பண்ணனாலும் ஃபில்டர் பண்ணலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா, நாம இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4ன்னு வச்சிருந்தோம் இல்லைங்களா? அதை வந்து நம்ம வந்து இன்னுமே வந்து ஃபில்டர் பண்ணி ஒரு 4.5 வைப்போம். சரிங்களா? இப்போ வந்து 4ல இருந்துச்சு. நம்ம 4.5 வைப்போம். அது அப்படி வச்சும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ஃபால்ஸ் பிரேக் அவுட் வந்து ஃபில்டர் ஆயிடுச்சு பாருங்க. சரிங்களா? இந்த ஃபால்ஸ் பிரேக் அவுட் வந்து ஃபில்டர் ஆயிடுச்சு. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நல்ல சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த இடத்துலையும் நல்ல சப்போர்ட் எடுத்திருக்கு. கரெக்ட்டா மார்க்கெட் அதே இடத்துல வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இந்த சப்போர்ட்ல மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்ல. நிஃப்டி வந்து நல்ல பையிங்ல இருக்கு. அதாவதுன்னா ஸ்விங் ட்ரேடிங்க்கு இப்போ ஒரு 5 டேஸ், 10 டேஸ், ஒரு 3 டேஸ், 4 டேஸ் அந்த மாதிரி வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பையிங்கில் இருக்குது. அதே பொசிஷன்லாம் ஒரு 1 வீக், 2 வீக், 3 வீக், 5 ஒரு 1 மந்த், 3 மந்த் அப்படியெல்லாம் பை பண்ணும்போதோ இல்லாட்டினா ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா, நம்ம 20,750 வந்து டே கேண்டில் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? அதனால் இப்போ வந்து இந்த மாதிரி தான் வந்து சூப்பர் டைன் இண்டிகேட்டரை வந்து இன்னும் யூஸ் பண்ணணும். சரிங்களா? எல்லா இண்டிகேட்டருமே வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற வேல்யூ வந்து ஒர்க் ஆகாது. நான் வந்து ஒவ்வொரு அதே சமயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்குக்கு வந்து என்ன பீரியட் வந்து டைம் வந்து ஃப்ரேம் வந்து செட் ஆயிருதோ அது வந்து எல்லா ஸ்டாக்கும் வந்து இதே மாதிரி செட் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ட்ரெண்ட் பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர் இண்டிகேட்டர் வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணலான்னு. நிறைய பேர் வந்து இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லுவேன். நானும் வந்து யூஸ் பண்ண வேணாம்னு தான் சொல்லுவேன். பட் பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப நாளா ட்ரேட் பண்ணி நிறைய ஸ்ட்ராட்டஜியெல்லாம் யூஸ் பண்ணியுமே எனக்கு வந்து லாஸ் தான் வருது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு, இல்லாட்டி ப்ரைஸ் ஆக்ஷனை வந்து நான் கற்றுக்கிட்டேன். ஆனால் எனக்கு வந்து எல்லா பேட்டர்னும் வந்து ஐடென்டிஃபை பண்ண தெரியுது. எந்த இடத்துல வந்து என்ட்ரி ஆகுறது, எங்கே வந்து எக்ஸைட் ஆகுறதுன்னு தெரியல. எனக்கு வந்து பயமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டாக ஒரு இண்டிகேட்டர் வந்து சூஸ் பண்ணிக்கங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சின்ன கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். சரிங்களா? ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். அதே பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து மார்க்கெட் போனதுக்கப்புறம் ப்ராஃபிட் எங்கே புக் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா மேனுவல் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் நிறையா வந்து யூடியூப் சேனலெல்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு விதமாக சொல்லி வச்சுருவாங்க. சரிங்களா? அவங்களோட ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி மார்க்கெட் வந்து கீழே வரும்னு சொல்லுவாங்க. நேற்றே பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கும். இல்லாட்டினா ஏதாவது ஒரு காரணத்துக்காக மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நாமளே பார்த்தீங்கன்னா, நான் வந்து ட்ரெண்ட் வந்து ட்ரா பண்ணியிருந்தோம். அந்த ட்ரெண்டில தான் வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. சரிங்களா? சப்போர்ட் எடுத்திருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் சரிங்களா? இந்த ட்ரெண்ட் வந்து நம்ம ட்ரா பண்ணி வச்சிருந்தோம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் கீழ இருக்குங்க. சரிங்களா? இந்த இடத்துல இருக்கும். நம்ம மேலே வந்து ட்ரா பண்ணி வரைஞ்சு வச்சிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இதுவும் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து இந்த சப்போர்ட்டில மார்க்கெட் கீழேயே ஓப்பன் ஆகலாம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து ரெக்கவரி கேண்டில் குடுத்துருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா, இது நம்ம சப்போர்ட்டா தான் எடுத்து வந்து ட்ரேட் பண்ண போறோம். இந்த மாரி வந்து இந்த இடத்துல நடக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். பிரைஸ் ஆக்ஷன்லயும் பையிங்ல தான் இருக்கு. அண்ட் சூப்பர் டென்னும் பார்த்தீங்கன்னா, பையிங்ல தான் இருக்கு. சரிங்களா? இந்த மாரி இடத்துல வந்து நாம வந்து ஒரு பிரைஸ் ஆக்ஷன பார்க்கும்போது வந்து ஒரு சில இந்த இடத்துல பாருங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு பிரேக் ஆயிட்டு மார்க்கெட்டுக்கு வந்து இதுக்குள்ள கீழ வந்த மாரி இருக்குது. சரிங்களா? இந்த மாரி வந்து கன்ஃப்யூஷன நம்ம வந்து தவிர்க்கிறதுக்காகத்தான் நாம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சூப்பர் டென் வந்து யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்றேன். இல்ல ஒரு வேளை வந்து எனக்கு பிரைஸ் ஆக்ஷன் தெரியல. எனக்கு வந்து இண்டிகேட்டர் வந்து வேணும். இண்டிகேட்டர் மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணிக்கலாம்னு ட்ரேட் பண்ணலாம். பட் அங்க என்ன ஒரு ப்ராப்ளம், என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, மணி மேனேஜ்மெண்ட் தான் பெரிய மேட்டர். சரிங்களா? நீங்க வந்து இண்டிகேட்டர் வந்து நீங்க எந்த இண்டிகேட்டர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனா, நீங்க கரெக்ட்டான மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணீங்கன்னா, நீங்க வந்து எந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணாலும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ப்ராஃபிட் வந்து நல்லா வரும். சரிங்களா? இன்னைக்கு இந்த வீடியோ போதும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா டைம் வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு. என்னுடைய டேட்டா வந்து குறைவா தான் இருக்கும். அதனால் இன்றைக்கி இந்த சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் மட்டும் யூஸ் பண்ணிக்குவோம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா, மூவிங் ஆவரேஜ் ட்ரேட் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணலாங்கிறது போடுவோம். அப்படி வந்து ஒவ்வொரு சில முக்கியமான இண்டிகேட்டர் மட்டும் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து போடுவோம். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.